ஹாய்ங்க. எங்கள் பாட்டிக்கிட்ட நான் கற்றுக்காத ஒன்றே ஒன்று பார்த்தீங்கன்னா, களி எப்படி செய்கிறதுந்தாங்க. சரி, அதையும் நம்ம செஞ்சு பழகியாச்சு. இப்போது மண்பானையில் இன்றைக்கி களி செய்ய போகிறோங்க. மண்பானையில் தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா சூடானதும் ஒரு கைப்பிடி சாப்பாடு ஆட் பண்ணி நல்லா தண்ணி கொதிக்க விட்டு சாப்பாடு வெந்துடணுங்க. அதுக்கப்புறம் 1/2 கிலோ கோதுமை மாவை ஆட் பண்ணி நல்லா பருப்பா மட்டையில் நல்லா போட்டு அழுத்தம் கொடுத்து கிண்டிக்கணுங்க. நான் 2 ஸ்டிக்கை யூஸ் பண்ணி நான் அழுத்தம் கொடுக்க போகிறேங்க. ஒன்று பருப்பா மத்து, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு உருட்டுற கட்டைங்க. 2 வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து கிண்டும்போது கட்டி கட்டியாக இருக்கிற கோதுமை மாவெல்லாம் லூஸ் ஆகிடுங்க. நல்லா வெந்துருச்சுங்க. வெந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பருப்பா மத்தில் கீழே வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா கலையும் போது நமக்கு கெட்டி பதம் வந்துடுங்க. எனக்கு கையில் உருண்டை பிடிக்கிறதுக்கு வராதுங்க. ஸோ அதனால் நான் கரண்டியை யூஸ் பண்ணி உருண்டை பிடிச்சிட்டேங்க. கோதுமை களிக்கு சிக்கன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு செம வேறு லெவலில் இருக்குங்க. ஒன்ஸ் ட்ரை